இப்போ பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு வந்து கமருதீன் கூட வந்து பெருசா எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து கிடையாது. அதே மாரி விஜய் பார்வதி கூடயும் வந்து எனக்கு பெருசா டச் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரோரா ஒரு பக்கம் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையிலே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன வந்து எடுத்திருக்காங்க. அவங்க யூசுவலா வந்து அவங்க பேசும்போதே அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கும்போது, ரொம்ப அழகா வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன ஒரு மாற்றம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ இந்த வீடியோல வந்து பார்த்துருவோம். ஸோ அவங்க கன்டினியூவா இன்டர்வியூ வந்து குடுத்துட்டுருக்காங்கல்ல. இப்போ அந்த ஒரு இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சில கேள்விகள் வந்து கேட்கப்படுது. ஸோ இப்போ அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, பிக் பாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு நேம் இருந்தது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த ஒரு நேம வச்சு அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்து பயங்கரமா இருந்துட்டே இருந்திருக்கு. பட் அங்க உள்ள போனதுக்கப்புறம் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து அதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணாம, அவங்க வந்து ஒரு லவ்வ வந்து குடுத்துருக்காங்க. வீட்ல கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து இவங்க மேல வந்து ஒரு ரொம்ப அக்கறையா வந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த ஒரு கேர வந்து வச்சிருக்கிறது, அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து புடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கர் வந்து ஒரு கேள்விய வந்து கேட்குறாங்க. இந்த மாரி கிளாமரா வந்து அவங்க இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நேம் இருந்தது சோஷியல் மீடியால. ஸோ இப்போ அது எப்படி மாறப்போகுது பிக் பாஸ்க்கு அப்புறமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது, அந்த இடத்துல வந்து நான் வந்து இப்போ இந்த இடத்துல இத சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் வந்து படிக்க போறேன். போலாண்டுக்கு வந்து போறேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து என்கிட்ட இப்போ இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, மேபி நான் வேறு ஆன்சர் சொல்லியிருப்பேன். பட் இந்த வருஷம் எல்லாமே வந்து மாறிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலியா வந்து என் லைஃப் வந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணு தான் நானு. எனக்கு வந்து சினிமா ஆக்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்து எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாரி தான் வந்து தோணுது. என்னோட கோல் வந்து பார்த்திங்கன்னா, படித்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வேலைக்கு போய், ஒரு குடும்பத்த நடத்தி நான் வந்து பீஸ்ஃபுல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ எனக்கு இப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாமே வந்து சோஷியல் மீடியால நான் அதெல்லாமே ஆக்டிவா இருக்க போறது கிடையாது. அதெல்லாம் கேன்சலும் வந்து பண்ண போறேன். கேன்சல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து என் கேரக்டருக்காக வந்து என் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே எனக்கு ஒரு பெரிய லவ்வ குடுத்தாங்க. ஸோ இப்போ அந்த மாரி ஒரு லவ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ஒரு லவ்வும் கிடையாது. நான் எனக்குன்னு யாருமே இல்லாதபோது நான் எனக்கு இஷ்டப்பட்டபடி வந்து நான் என்னென்னமோ பண்ணிட்டுருந்தேன். ஸோ இப்போ எனக்காக பீப்பிள் வந்து அங்க இருக்காங்க. இப்போ என் கூட அவங்க பழகுனதுக்காக அவங்க வந்து அசிங்கமா வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அஷேம்டா ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ வந்து என் பேர வச்சு அவங்கள வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் நெறைய பீப்பிள வந்து ஹர்ன் பண்ணியிருக்கேன் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஸோ அவங்க வந்து என்னால ஹர்ட் ஆயிடக்கூடாது. ஸோ என் பேர வச்சு அவங்கள வந்து கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ அதனால நான் வந்து கம்ப்ளீட்டா அது எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் வந்து இந்த மாரி தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து அவங்க காட்டுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து என்ன நெனச்சு ப்ரவுடா வந்து ஃபீல் பண்றாங்க. அத வந்து நான் கண்டிப்பா வந்து மெயின்டெயின் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அவங்கள வந்து நெறைய பேர் வந்து ஹேட் பண்ணாலும், என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ற காரணத்தினால, அவங்கள வந்து எல்லாருமே ஹேட் பண்ணாலும், அவங்க ஸ்டில் வந்து எனக்கு அந்த லவ், சப்போர்ட் குடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு அதனால தான் வந்து அவங்க மேல எனக்கு இன்னும் வந்து அந்த ஒரு பாசம் அதிகமாகுது. ஸோ இப்போ பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் சீசன் வந்தா வேற சீசனுக்கு வந்து போயிடுவாங்க. பட் நான் எத்தன சீசன் வந்தாலுமே, அந்த இடத்துல வந்து நான் இப்போ இந்த வீட்ல ஏர்ன் பண்ண அந்த ஒரு சப்போர்ட் எப்பயுமே வந்து எனக்குள்ள வந்து இருந்துட்டே தான் வந்து இருக்கும். ஸோ இவங்க வந்து எனக்கு எப்பயுமே லைஃப்ல வந்து இருப்பாங்க. நான் இப்போ போலான்னு போனா கூட வந்து இவங்க கூட ஃபோன் பண்ணி வந்து நான் பேசலாம். ஸோ அந்த மாரி தான் வந்து எனக்கு இப்போ உள்ள இருக்கிற கிடைச்சிருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து அந்த ஒரு மாற்றம் கேட்கும்போதே வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்தது. எப்பவுமே எல்லாருமே ஒரு விஷயம் வந்து ஒரு தப்பான ஒரு வழியில இவங்க போறாங்களோ, ஏன் இதெல்லாம் வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு சில விஷயங்கள் அவங்க மேல ஒரு கன்சர்னா இருந்தாலும், அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரியலைஸ் பண்ணி அவங்க அதிலருந்து மீண்டு ஒரு குரோத் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அத தான் அவங்க திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் கண்டிப்பா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நெனைக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன வந்து சோஷியல் மீடியால இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் வந்து தெரியும். பட் இப்போ வந்து எனக்கு குடும்பத்தில எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஒரு பேபீஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ நான் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி, இப்போ இந்த ஒரு பெரிய ஒரு மாற்றத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட லைஃப்ல. உண்மையிலே இதுதான் பிக் பாஸோட பவர் அப்படின்னு சொல்லணும். ஸோ உண்மையிலே அது ஒரு செம்ம சேஞ்ச் ஓவரு. அது ஏன்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. கம்ருதீன், பார்வதி. ஸோ இப்போ வந்து துஷார் அண்ட் அரோரா இந்த வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் போச்சு. ஸோ இப்போ வந்து கம்ருதீன், பார்வதிய எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்து செம்ம மெச்சூர்டா வந்து நான் பார்க்குறேன். ஸோ அவங்க அவங்களுக்காக எல்லா டைம்லயும் வந்து நின்றுருக்காங்க. ஸோ கம்ருதீன் என்னதான் வந்து சண்டை போட்டு பார்வதி கூட என்கிட்ட வந்து அப்பப்போ வந்து பேசினாலும், ஒரு மேக்னெட் மாரி வந்து எப்பயுமே வந்து ஒரு இழுத்துட்டு அந்த சைடு வந்து கம்ருதீன் வந்து போவாரு. ஸோ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் துஷார் கூட பேசினேன், ஆதிரை வந்து எஃப்ஜே கூட பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்களாம் லைட் ஆஃப் பண்ணா நைட்டு போய் தூங்கிடுவாங்க.
பட் அந்த இடத்துல உட்காந்து பேசுவாங்க அவங்க 2 பேருமே, கமருதீன் ஆகட்டும், பார்வதி ஆகட்டும். ரொம்ப நேரமாக அந்த ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து பேசுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக நின்றுருக்காங்க. இப்போ இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் வெளியே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரும் சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து நான் ரொம்பவே வந்து அட்மையர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் யார் கூட பெருசாக கான்டாக்ட் இல்லை அப்படின்னு கேட்கும்போது, பிரவீன் காந்தி, அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஏதோ எல்லாருமே குரூப்பாக இருந்திருக்காங்க போல். ஸோ அந்த குரூப்பில் அவர் பாட்டுக்கு வந்து கண்டினியூவாக வந்து அவர் ரிலேட்டடான வீடியோஸே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க போல். அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்வதி கூடயும் வந்து பெருசாக டச் இல்லை. அதுக்கப்புறம் கலை கூடயும் வந்து பெருசாக டச் இல்லை. அதே மாதிரி கமருதீன் கூட ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து ஏதாவதுன்னா பேசுவோம். பட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் அந்த ஒரு டச்சும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சாண்ட்ரா பிரஜன் கூடயும் வந்து இப்போ வரையும் பேசல. மேபி ஃப்யூச்சரில் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நேம் இருக்குல்ல, அந்த நேமை வச்சு இப்போ யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நான் அந்த டைமில் நான் ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு ஒரு பெட் நேம் மாதிரி வந்து கொடுத்தாங்க. அதை வந்து நான் பெருசாக வந்து நான் ஹர்ட்டெல்லாம் ஆனது கிடையாது. அவங்க கூப்பிட்றாங்க, அசிங்கமாக ஒரு நேம் வைக்காமல் ஜஸ்ட் இப்படி கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி இப்போயும் என்னை வந்து அந்த மாதிரி ஒரு நேம் நான் இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் காட்டுறேன். இப்போயும் என்ன அந்த ஒரு நேம் வச்சு கூப்பிட்றாங்க அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொருத்தட்டையும் போய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. பட் எனக்கு அந்த ஒரு நேம் வேணாம். எனக்கு அரோரா சிங்க்லர் அதுவே எனக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையிலே அவங்க பேசின விதம், அவங்க பாயிண்ட்ஸை வந்து அந்த கோர்வையாக சொன்ன ஒரு விதம் உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இந்த ஒரு மாற்றம் உண்மையிலே வந்து பிக் பாஸ் வந்து ஒருத்தரோட லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது வந்து இருந்தது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.